எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்கமிங்கில் வரப்போகிற தமிழ் டப் அனிமீஸோட லிஸ்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக் விழுந்துருக்கனால நம்ம சேனல் அதிகமாக யாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம சேனலை வளர்த்து விட்றதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம செகண்ட் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நம்ம சேனல் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது. ஸோ அதில் நம்ம அப்பப்போ தினமும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தாங்க. சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ண பார்க்கலாம். இதில் நம்ம மொதல் விஷயமாக பார்க்க போகிறது ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். ஸோ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தமிழ் டப்பில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அது கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தினமுமே போட்டுக்கிட்டு இருக்கேன். டைம் கிடச்சா அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ இது நான் பார்க்கலான்னு எடுத்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சது தான். அதாவது என் பக்கெட் லிஸ்ட்டு இந்த வருஷத்துக்குள்ளே நான் பார்க்கணும் வச்சதில் இதுவும் வச்சிருந்த ஒரு அனிமே தான். ஸோ தமிழ் டப்பில் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு இங்கிலீஷாக பார்த்துக்கிட்டு அப்போ தமிழ்லேயே பார்த்துருவேன் சொல்லிட்டு விட்டேன். ஆனால் இன்னும் பார்க்க காணும். ஸோ யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் போட்டு போங்க, இது பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. எனக்கு பார்க்கலான்னு ஐடியா இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பார்க்குறேன். இப்போ இதோட ஸ்டோரி என்னென்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் போட்டுப்போங்க. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டெத் நோட். ஸோ இது தமிழ்லேயே வந்துச்சு. அனிமே டைம்ஸில் வாரத்துக்கு 2 எபிசோடு, இது முடிய ஒரு 4 எபிசோடு கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்கலான்னு நினச்சேன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம கூட ஷார்ட்ஸு கூட போட்டிருப்போம். இந்த இது நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாட்டோம். ஆனால் என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ இனிமேல் தான் நான் இந்த டெத் நோட்டை பார்க்கலான்ட்டு இருக்கேன். அதாவது நான் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டேன். தமிழ் டப்பில் இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் தமிழ் டப்பில் உட்காந்து பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் யார் என்னென்ன லாங்குவேஜை பார்த்துன்னு சொல்லுங்கள். ஒருவேளை தமிழ் டப்பில் ஒருவேளை பார்த்துருந்தீங்க எப்படின்னா தமிழ் டப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாருக்குன்னு சொன்னீங்கன்னா பார்க்குறேன், இல்லையா இங்கிலீஷே பார்த்தது போது சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். ஸோ அதோட ஹண்டர் எக்ஸ் ஹண்டரையும் நீங்கள் ஒருவேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தமிழ் டப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் போட்டு போங்க. ஏன்னா பார்க்கணும்ல. டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கர்ஸ் எல்லாருக்கும் மூவி. ஸோ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் 12 ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் தமிழில் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அஃபிஷியல் ட்ரெய்லரே விட்டானுங்க. ஸோ அதனால் நிறைய பேர் போயிட்டு தேட்டரில் பார்க்கலாம் ரெடியாக இருப்பீங்க. அது மட்டுமே இல்லாமல் இது இப்போ நம்ம வெப்சைட்டு ஸோ இதெல்லாம் வந்துருச்சுன்னு நானுங்க. ஸோ நீங்கள் போய் அதிலலாம் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக தேட்டரில் பார்க்க முடிஞ்சாமல் போய் தேட்டரில் பார்த்துருங்க. ஏன்னா உண்மையிலே படம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதுக்காக ஜப்பானில் கியூ கிட்டலாம் நின்று படத்துக்கு போனானுங்க. அது மட்டுமே இல்லாமல் இவங்க போட்ட படத்துக்கான ப்ரொமோஷனில் ரொம்ப ஓவர். சீட்டில் என்ன, கப்பில் என்ன, கூப்பன் கோடு என்ன அப்படிங்கிற மட்டும் நிறையா வச்சானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு படம் சும்மா பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் தேட்டரில் போய் பார்க்க முடிஞ்சவங்க பாருங்கள். ஏன்னா என்னால் தேட்டரில் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே நான் ஹாஸ்டல் போயிடுவேன். ஸோ அதான் ப்ராப்ளமே. அப்படி ஒரு நான் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் பார்க்க முடியாது. ஸோ எத்தனை பேர் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம பார்க்க போது அட்டாக் அண்ட் டைட்டனோட ரீடப்பிங். ஸோ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரென்ச்சோட தான் இப்போ இதை புது டப் பண்ண போகிறானுங்க. ஸோ ஆல்ரெடி அனிமே டைம்ஸை பண்ணப்போ அதில் நிறைய சிக்கல்கள் குளறுபடிகள்லாம் பண்ணானுங்க. ஸோ கிரென்ச்சோட பண்ணும்போது அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவானுங்க. ஸோ அதில் நம்மளால் குறை சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரீடப்பிங் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அஃபிஷியலாக விட்டானுங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் எத்தனை பேர் இதோட ரீடப்பிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுங்கள். நான்லாம் இந்த ரீடப்பிங்காக கன்ஃபார்ம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. ஏன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் அதில் வச்சு லைட்டாக கொஞ்சம் செஞ்சுட்டானுங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு தமிழ் டப்பு. ஆனால் 1-2 சீனில் கொஞ்சம் டப்பிங் கொஞ்சம் மாற்றி பண்ண மாட்டேன் எனக்கு இருந்துச்சு. அந்த ஃபீல் எனக்கு அவ்வளோ கொடுக்காத மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த ரீடப்பிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மட்டும் எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். நான்லாம் அட்டாக் அண்ட் டைட்டனில் ஒரு வெறியன்னே சொல்லலாம். அந்த மட்டும் இருக்கக்கூடியது. ஏன்னா என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இந்த அட்டாக் அண்ட் டைட்டன் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி எத்தனை ஃபேன்ஸி அட்டாக் அண்ட் டைட்டனோட ரீடப்பிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது முக்கியம் மூன்லைட் ஃபேண்டசி. சரியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எத்தனையோ தடவை டேக் எடுத்து பார்த்துட்டு இந்த பேர் மட்டும் வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஸோ அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட சீசன் 2 ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க தமிழில் ஒரு 13 எபிசோட்ஸ். ஆனால் இப்போ செகண்ட் பார்ட்டி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ மேபி கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து தான் நினைக்கிறேன். ஸோ என்ன மட்டும் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறது சொல்லுங்கள். ஆனால் இது ஆல்ரெடி கொடுமை என்னென்ன அப்படின்னா நான் தமிழ் டப்பில் வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். உண்மையிலேயே தமிழ் டப்பில் திரும்ப உட்காந்து பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பு நல்லாவே வந்துச்சு. ஏன்னா எனக்கு இங்கிலீஷை விட கொஞ்சம் தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே அது இருந்துச்சு. ஸோ ஒருவேளை பார்க்கல அப்படின்னா சீசன் 1 போய் பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறது இதில் இது உண்மையிலே சரியான ஒரு இசைக்காய் அனிமி. காமெடிக்கு பஞ்சமும் இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய ஆக்ஷனும் இருக்கும். ஸோ அந்த மாட்டம் இருக்கக்கூடிய ஒரு அனிமி தான் இது. ஸோ நீங்கள் ஒரு பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துங்க. சீசன் 1 அதுக்கப்புறம் சீசன் 2 ஃபஸ்ட்டு பார்ட் அவைலபிளாக இருக்குது. சீசன் 2 ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு 13 எபிசோட் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சீசன் 2 செகண்ட் பார்ட்டில் மிச்சம் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் தான் தமிழ் டப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ தமிழ் டப்பில் வந்தவொடனே பார்க்கறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன மாட்டம் எத்தனை பேர் இதுக்காக ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறது கமெண்டில் போட்டு போங்க.
ஸோ அதோட தொடர்ந்து நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறதுங்கிறது ஏ கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ இதையும் நான் வந்துட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சிருந்த ஒரு அனிமி தான் இந்த ஒரு ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது, அதாவது வாடகைக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ இந்த ஒரு அனிமி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு இப்போ வந்து சீசன் 4 கூட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு சீசன் 1லேருந்து பார்க்கலாங்கிற மட்டும் ஐடியா வச்சுருந்தேன். ஸோ இது வந்துட்டு இப்போ தமிழ் டப்பில் வருங்கிறதுனால வந்துட்டு தமிழ் டப்பில் பார்க்கலான்னு ஆர்வமாக தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, காலக்கொடுமை இந்த நியூஸுக்கு வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு இதை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு மொத்த சீசனையும் டவுன்லோட் போட்டு வச்சேன். ஏன்னா எனக்கு நெட்டு பஞ்சம் கிடையாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு மொத்தத்தையும் டவுன்லோட் போட்டு வச்சிட்டேன். ஸோ வேறு வழி இல்லை, நான் இங்கிலீஷை பார்த்துட்டு ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். ஆனால் அதை வந்துட்டு நான் இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணேன், சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணது தான் தெரியல. ஸோ பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். ஸோ தமிழ் டப்பில் இதுக்காக வரதுக்காக யார் யார் காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆல்ரெடி யாராச்சும் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கீங்க ப்ரோ அப்படிங்கிற மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த ஸ்பாய்லர் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்துட்டு இப்போ போடுறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் ரோபோட்டிக் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமி. ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் 2011 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது வந்துட்டு ஃபுல் சீசனாக தான் தமிழ் டப் பண்ணி விடுவானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய அனிமிஸ் வந்து ஃபுல் சீசனாக வந்து தமிழ் டப் பண்ணி விட்றானுங்க, சீசன் முடிஞ்ச அனிமிஸ்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃபுல் சீசனாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ரோபோட்ஸ் எப்படி உருவாக்குறாங்க, ஸோ அதான் கதையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்துட்டு இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இதே மட்டும் ரோபோட்டை பேஸ் பண்ணி ஒரு அனிமி வந்துச்சு. ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதை பேரில் நான் சொல்ல மாட்டேன், உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்ன மட்டும் எத்தனை பேர் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானும் இதை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை தொடர்ந்து பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தரமான அனிமே. இதை வந்துட்டு என்னோடய கோ 10 லிஸ்ட்டு இதுவும் ஒரு வைப்பேன். ஏன்னா வந்துட்டு இதை வந்துட்டு என்னெல்லாம் கட்டி போட்டு வச்சு எத்தனை தடவை பாருன்னு சொன்னால் நான் சலிக்காமல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமே தான். ஸோ அந்த ஒரு அனிமையை வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தமிழ் டப்பில் வரப்போகுதுன்னு இருக்குது. ஸோ இங்கிலீஷை பார்க்கும்போது ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு அனிமையோட நேமு தான் Re:Zero. ஸோ இந்த ஒரு அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பில் வரப்போதுன்னு சொல்லிட்டானுங்க. சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான ஃபேன் தான் நான். ஸோ இது வந்துட்டு இப்போ வந்துட்டு சீசன் 3 முடி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கெலாம் இடையில வேறு ஒரு மூவி வேறு இருக்குது. இப்போ வந்து சீசன் 1 வேறு தமிழ் டப் பண்ண போகிறேன்ட்டானுங்க. இது வந்துட்டு சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோயினி நம்ம ஹீரோ, இதை வந்துட்டு ஹீரோயினியை வந்துட்டு என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து பாதுகாப்பார். இதில் கொடுமை என்ன தெரியுமா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மாநாடு படத்தில் சிம்புக்கு இருக்குள்ள போகுது. ஸோ அதே மட்டும் தான் நம்ம ஹீரோ செத்தான் அப்படின்னா அந்த நாள் அவனுக்கு திரும்பவும் ரிப்பீட் ஆகும். ஸோ அதில் வந்து ரிப்பீட் ஆகி எப்படி நம்ம ஹீரோயினியை காப்பாற்றணும், அதான் ஒரு கதையே. ஸோ இது வந்துட்டு நான் பார்க்கும்போது ஒன்னே கேட்கும்போது சரி என்னத்தான் இருக்க போகுது அப்படிங்கிற போயிருந்தாலும் பார்த்தேன். ஆனால் பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துங்க. அப்படியே இல்லைனாலும் தமிழ் டப்பில் வருது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழ் டப்பில் வந்தோடனே நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த அனிமெலாம் சும்மா தரமான அனிமீஸு. ஸோ இப்போ இதோட இந்த லிஸ்ட்டு முடிஞ்சிச்சு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஜுஜுட்சு கைசன் சீசன் 3க்கான இன்ஃபார்ம் தான். ஜுஜுட்சு கைசன் வந்து 5 வருஷம் ஆன நிலையில் வந்துட்டு இப்போ அதோட சீசன் 3க்கான இன்ஃபார்மும் இன்னும் ஒரு 20 மணி நேரத்தில் தந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. டீசரு ட்ரெய்லர் எதுவுமே வேணாண்டா, அட்லீஸ்ட் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 வரப்போகுதுக்கு ரிலீஸ் டேட் ஆச்சு சொன்னால் கூட போதும். இந்த டேட்டில் இந்த மாதத்தில் வரும் அப்படிங்கிற மாட்டமாச்சு. ஏன் அப்படின்னா கல்லிங்கே மார்க்குக்கே இவனுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டானுங்க. அப்படின்னா கோஜா வர்சஸ் சுகுனா ஃபைட்லாம் எப்போ வருது? ஸோ இதோட இந்த வீடியோ இங்கக்குள்ளே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டுமே இல்லாமல் இதில் எந்த அனிமே நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த ஒரு இதை வந்துட்டு பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போட்டு போங்க. ஸோ நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுமே நான் படிப்பேன். அது மட்டுமே இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோக்குள்ளே அதை திருத்தி பார்க்குறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் வந்துட்டு கமெண்ட்டுக்கு தள்ளி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் ஒன்று இருக்கிறது தெரியும். ஸோ அதை வந்துட்டு பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம சேனல் 2 ஸ்ட்ரைக் வாங்கியிருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் ஆகும். ஸோ அதோட நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நம்ம செகண்ட் சேனல் லிங்க்கு கீழே சும்மா விட்டே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஒரு வேளை செக் உங்களுக்கு ஒரு வேளை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு தினமும் நம்ம வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதோட இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ போயிட்டு வரட்டுமா ஷேடோஸ்.